World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கனிஷ்கா ஸ்ரீ அவர்கள் சனி பகவானை பற்றி ஒரு சில சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானை பற்றி பேச வந்திருக்கேன். சனி பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன் தத்துவத்தில் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் வருவார். அந்த வீடோட அதிபதி அவர். சனிக்கிழமைங்க சனி பகவானை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா சூரிய தேவனுக்கும் சூரிய தேவனோட ஒய்ஃப் சந்திரதேவி. அவங்க சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாமல் அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டு அவங்க அப்பா இந்த மாதிரி நீங்கள் தவம் செய்யணும் அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, தவம் செய்ய அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சந்தேகம் வரக்கூடாதுக்காக அவங்க நிழலான சாயாதேவி நான் தவத்துக்கு போகிறேன், அது வரைக்கும் சூரியதேவனை பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நீ கூட என்ன ஒரு காரணத்துக்கும் ஒருத்தம் இருக்கக்கூடாது, நீ அவர்கிட்ட என் குழந்தைய மட்டும் தான் நீ பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு சாயாதேவி விட்டுட்டு போகிறாங்க. அப்போ சூரிய தேவருக்கும் சாயாதேவிக்கும் பிறக்கிற குழந்தை தான் சனி பகவான். அப்போ சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய தேவர் ரொம்ப ஒளி கிரகமாக இருப்பார். அப்போ சாயாதேவி நிழல் கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவான் ஒரு மாதிரி சூரிய தேவரோட மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கருப்பாக இருப்பார். சூரிய தேவர் தெரியும் இவர் அவரோட குழந்தை இல்லை அப்படின்னு. அப்போ தான் இந்த மாதிரி சண்டைலாம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபஸ்ட்டு குழந்தை எம்மா பிறந்திருப்பாங்க, அப்புறம் எமி, அப்புறம் தான் சனி பகவான் பிறந்திருப்பார். அதனால் சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அடிக்கடி கொஞ்சம் வாக்குவாதம்லாம் ஏற்படும். அதை சனி பகவான் அப்புறம் சனி பகவானுக்கு மகரத்துக்கு கும்பத்துக்கும் ஆதிபத்தியம் வந்திருக்காரு. இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சனி பகவானும் வருவார். இப்போ நம்ம ராசியில் நம்ம ராசிக்கு பின்னாடி 2 வருஷம், ராசியில் 2 வருஷம், ராசிக்கு முன்னாடி 2 வருஷம் சனி பகவான் கோச்சாரத்தில் இருந்தார். அப்புறம் 7 சனின்னு சொல்லுவோம். அப்போ பின்னாடி 2 வருஷம்னா 2, நம்ம ராசியில் 2 வருஷம், அப்புறம் முன்னாடி 2 வருஷம், அப்போ 6, அரை சேர்த்துனா 1, 7 ஆச்சு, அப்புறம் 7.5 ஆயிடுச்சு. அதை 7.5 சனியாக அப்படி சொல்கிறோம். அப்போ 7.5 சனி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஜென்மத்தில், அதாவது இப்போ மேசராசியாக இருக்காங்க அப்படின்னா மேசராசியில் 2 வருஷம், ரிஷப ராசியில் 2 வருஷம், அப்புறம் மீன ராசியில் 2 வருஷம் இருப்பார். அப்போ மேசராசி இருந்தார் அப்படின்னா ஜென்ம ராசிங்கிறதுனால அவனுக்கு 1ஆம் இடம். அப்போ 1ஆம் இடம்னா தலை. அப்போ தலையில் பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தலையில் இருக்கிற முடி இருக்க முடியை மொட்டை அடிச்சுக்கலாம், அது ஒரு பரிகாரம். இல்லாட்டி நான் அவ்வளோதான் அவ்வளோ ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னா ஒரு மந்த நிலையாக இருப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. அப்புறம் எது சொல்கிற இப்போ ஏதோ ஒரு வேலை சொன்னால் கூட அப்புறமேட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாம் அதாவது ராசிக்கு 2 சனி பகவான் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா 2ஆம் இடங்கிறப்ப தனம் வாக்கு குடும்பம். அப்போ தனம்ங்கிறப்ப வருமானத்தில் தடை ஏற்படும், அப்புறம் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வரும். அப்புறம் 2ஆம் இடம் வாய் சொல்லக்கூடியது. அப்போ வாக்கில் பேசுறதுல ஒரு பிரச்சனை வரும். இப்போ வாயை குறைச்சிக்கணும், அப்படி இந்த மாதிரி பணம் உங்களுக்கு நான் தரேன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படி சொல்லி இந்த சத்தியம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் இவங்க மேலே தப்பு இருக்காது, இவங்க ஃப்ரெண்டுக்கு யாரோ ஒருத்தருக்கு போயிட்டு ஜாமீன் எடுக்க சொல்லி இவங்க போய் மாட்டிக்குவாங்க. அதுவும் சனி பகவான் 2ஆம் இடத்துல அதெல்லாம் நடக்கும். அடுத்து சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடத்துல போகும்போது என்ன ஆகும்னா விரயம் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடம் விரயம் ஏற்படும். அப்புறம் 12ஆம் இடங்கிறப்ப பயணம், அப்போ ஒரு விரயம் ஏற்படும், அலைச்சல். 12ஆம் இடம் அயன சயன போகம். அப்போ தூக்கத்தில் ஒரு தூக்கமின்மை இல்லாமல் இருப்பாங்க. அடுத்து அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா கோச்சார சனி பகவான் ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல போகிறது அர்த்தாஷ்டம சனி சொல்கிறோம். அப்போ 4ஆம் இடத்துல போகிற பெண்ணாகும் அப்படின்னா 4ஆம் இடம்ல பாதிப்பு ஏற்படும். அப்போ 4ஆம் இடம் என்ன, வீடு மனை வாகனம் தாயார் அவங்கள சுகம் கால்நடை விவசாயம் அதெல்லாம் பாதிப்பு ஏற்படும். இப்போ விவசாயம் செய்கிறவனுக்கு விவசாயத்தில் அந்த மழை வராமல் இருக்கிறது, பயிர் செழிக்காமல் இருக்குது, அது மாதிரி நிறைய ஏற்படும். இல்லாட்டி விவசாயம் செய்யாமல் இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம்ங்கிறப்ப வீடு. அப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படும். இப்போ வீட்டுக்கு முன்னாடி போகும்போது நல்லா தான் இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் போகிறாரோ, அதாவது கோச்சாரத்தில் இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் போகிறாரோ அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் ஹவுஸ் ஓனருக்கு சண்டை வருது, வீட்டில் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வருது, வீட்டுக்கும் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது, அந்த மாதிரி நிறைய விஷயம் ஏற்படும். அப்புறம் வண்டி வாங்கியிருப்பாங்க, வாங்குறது நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் எப்போ சனி பகவான் கோச்சாரத்து 4ஆம் இடத்துல போகிறாரோ அப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்போது எங்கேயோ சும்மா சிறு தூரமாக தான் பயணம் போயிருப்பாங்க. இப்போ ஈரோட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறோன்னா அது கூட ஏதோ சின்ன இடத்துல போகிறக்குள்ளே ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை சின்னதாக கீழே விழுகுதோ அந்த மாதிரி ஏற்படும். இல்லாட்டி
நான் ஒரு டைம் ஜாதகம் பார்த்தப்ப என்னோட கிளைண்ட்க்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டு இருந்தார். அப்போ கேட்டேன், இந்த மாதிரி வண்டியில் போய் எங்கேயும் கீழே விழுந்துட்டிங்களா அப்படி கேட்கும்போது, இல்லை ஏதோ வண்டியில் போகும்போது ஏதோ ஒரு உயிரினம் இறந்து கிடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்களா அப்படி கேட்கும்போது, அவங்க வந்து ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டாங்களாமா, வண்டியில் போகும்போது அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணு முன்னிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வந்து குறுக்க வந்துருச்சுங்களாம்மா. இவங்க வந்து வண்டி அப்படியே ஆடு மேலே ஏற்றி அந்த ஆடு வந்து அப்படியே இறந்துருச்சு. அப்போ இவங்க என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு என்னன்னா, அவர் காலில் வந்து நடக்க முடியாது, அவருக்கு வந்து கால் ஊனமாயிடுச்சு. அதனால சொன்னேன், இந்த மாதிரி எங்களுக்கு சனி பகவான் 4 போகிறதால ரொம்ப விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறப்ப உங்களோட தாயார், அப்போ வந்து உங்கள் தாயார் வந்துட்டு உங்கள் கூட இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தாயார் இல்லை அப்படி சொன்னோன்னே, அப்போ வந்து உங்கள் தாயார் இல்லைங்கிறப்ப அம்மா வழியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள், அப்படி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லை 4ஆம் இடம் உடைங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி தான் உதவி பண்ணுங்கள் அப்படி சொன்னேன். அப்புறம் வந்துட்டு சனி பகவானுங்கிறப்ப திருநள்ளாறு போயிட்டு வாங்க அதெல்லாம் சொல்லி இப்போ அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இனிமேல் தான் போகிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பஞ்சம சனின்னு சொல்லும்போது, கோச்சார சனி பகவான் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறது பஞ்சம சனின்னு சொல்லுவோம். இப்போ 5ஆம் இடங்கிறப்ப என்னதுங்க, குழந்தை சொல்லுது, பூர்வீக புண்ணியம் அதெல்லாம் சொல்லக்கூடியதுங்க. அப்போ வந்து பூர்வீக புண்ணியத்தில் ஒரு சிக்கல் ஏற்படும். இப்போ வந்து இவங்க ஒரு சில பேருக்கு வந்து பூர்வீக புண்ணியத்தில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு வந்து அதெல்லாம் பத்திரம் போட்டு நேம் வந்து இவங்க வர மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டாக சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல போனார் அப்படின்னா, அப்போ அந்த வீடு வந்து உனக்கு கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் அப்பாவோட சொத்துக்கள் கிடைக்கும்னு கேட்டால், இப்போ கோச்சார சனி பகவான் 5ஆம் இடத்துல போயிட்டு இருந்தாருன்னா இப்போ கிடைக்காது கேட்டாங்கன்னா அப்படி சொல்லலாம். அடுத்து வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு படிப்பில் பந்தம் ஏற்படும். அடுத்து வந்து சப்தம சனி, அதாவது கண்டசனி. அப்போ வந்து கோச்சார சனி பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல போனார் அப்படின்னா சப்தம சனி சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, 7ஆம் இடம்னா கணவன் மனைவி நண்பர்கள் சமுதாயம் அதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்புறம் இப்போ கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்புறம் நண்பர்கள் கூட ஒரு சின்ன சண்டை ஏற்படுறது அதெல்லாம் நடைபெறுங்க. அப்புறம் வந்து அஷ்டம சனினா கோச்சார சனி பகவான் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிற வந்து அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. அப்போ 8ஆம் இடம்னா என்னது, ஒரு விபத்து ஏற்படுறது, அப்புறம் ஒரு நோய் வர்றது, அதெல்லாம் வந்து 8ஆம் இடம் சொல்லுவாங்க. அப்போ இப்போ இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பார், எப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டுருப்பார் அப்போ இவர் பேரில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுறது அதான் நடக்குங்க. அப்புறம் வந்துட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறங்கன்னா, இப்போ வந்து 1ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் நல்லா பணக்காரங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா, எப்போயுமே வந்து பாக்கெட்டில் பணம் வந்து ஒரு மினிமமாக தான் வச்சுக்கணும். ஏன்னா 1ஆம் இடத்துல சனி பகவான் போகிறப்ப தான் என்ற அவங்காரம் இருக்கக்கூடாது, எப்படியும் ஒரு எளிமையாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இப்போ ரொம்ப பந்தாவாக இருக்காமல் ஒரு எளிமையாக இருக்கணும். அப்புறம் வந்து பெரியவர்களுக்கெல்லாம் வந்து மரியாதை ரொம்ப கொடுக்கணும். அப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து சனி பகவானுங்கிறப்ப எண்ணெய், அப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து கோயிலுக்கு வாங்கி தானமாக கொடுக்கலாம். அப்புறம் சனிக்கிழமை எள்ளு உருண்டை அதெல்லாம் தானம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா சனி பகவான் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு தீங்கி தரமாட்டார். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எல்லாம் சொல்லுவாங்க எள்ளில் போய் தீபம் ஏற்றுனா சரியாக போயிடும், திருநள்ளாறில் புண்ணியாக பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த புண்ணிய நீருக்கு வந்து ஆடைகள் அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே போட்டு வந்துடுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து உங்கள் அக்கணத்துக்கு நல்லவராக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. நன்றி. சுமதி மேடம் வந்து வாடா இந்த பக்கம் வாடா, என்னடா பேர் என்னடா சொன்ன, கனிஷ்கா ஸ்ரீ சிறப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசினாலும் சிறப்பாக பேசினாப்புல. அவங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு சுமதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.